பார்த்து வாம்மா. ம். இந்தா பாப்பா, அம்மனுக்கு பூஜை பண்ண பிரசாதம் வாங்கிக்கோ. என்னம்மா ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன அம்மா மாதிரி நினைச்சுக்கம்மா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்றேன். நானே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஏமா, வீட்ல யாராவது திட்டினாங்களா? இல்ல எக்ஸாம் ஏதாச்சும் ஃபெயில் ஆயிட்டியா? இல்ல, எங்க வீட்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. நான் படிக்கணும், படிச்சு பெரிய ஆள் ஆகணும், அதான் என் லட்சியம். பாக்குறதுக்கே சின்ன பொண்ணா இருக்கேம்மா. இந்த வயசுல உனக்கு கல்யாணமா? எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல வேண்டியதுதானே? எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன், ஆனா என் வீட்டுல யாரும் புரிஞ்சுக்க தயாரா இல்ல. இன்னைக்கு பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதான் வேற வழி இல்லாம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். சரிம்மா, வீட்டை விட்டு வந்துட்ட, அடுத்து என்ன பண்ண போற? எனக்கு ஸ்கூல்ல கிளாஸ் எடுத்த ஒரு டீச்சர் கோயம்புத்தூர்ல வேலை பாக்குறாங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது அவங்க தான் என்னை எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போனா கண்டிப்பா என்ன மேல படிக்க வைப்பாங்க. ஆனா இப்போ கோயம்புத்தூர் போறதுக்கு என் கையில சுத்தமா காசு இல்ல. இப்படி பெரிய பெரிய கனவெல்லாம் வச்சுட்டு நீ அழலாமா? பொம்பளை பிள்ளைங்க தைரியமா இருக்கணும், சரியா? இன்னைக்கு உனக்கு உதவுறதுக்கு தான் அந்த அம்பாளே இன்னைக்கு வர வச்சிருக்க போல. என்னம்மா சொல்றீங்க? ஆமாமா, நானும் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு தான் போறேன். அந்த தாயோட ஆட்டத்தை பத்தியா? சரியா உன்னை என் கண்ணுல பட வச்சிருக்கா. புரியலையாம்மா? நானே உன்னை கோயம்புத்தூருக்கு கூட்டிட்டு போய் நீ சொன்ன இடத்துல விட்டுட்டு போறேன், சரியா? கவலைப்படாதம்மா. நிஜமாவா? ஆமாமா. ஆனா நீங்க கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாவது காசு திருப்பி கொடுத்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நான் உனக்கு உதவி பண்ணணும்னு அந்த அம்மா ஆசைப்படுற போல. நீங்க பண்ற இந்த ஹெல்ப்புக்கு எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. இருக்கட்டுமா, எனக்கு காசு பணத்துக்கெல்லாம் குறையில்லம்மா. ஆனா குழந்தைதான் இல்ல. என்ன உன் அம்மாவா நினைச்சுக்கோ, நான் உன்னை என் பொண்ணா நினைச்சுக்கிறேன். என் பொண்ணு, நீ படிக்கணும்னு ஆசைப்படுற, அத கூட நான் பண்ணாம இருந்தா எப்படி? ரொம்ப தேங்க்ஸ்மா. நாம கிளம்பலாம். சென்ட்ரல்ல இருந்து ட்ரெயின். என் அக்கா பசங்க ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன டிராப் பண்றதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் கேட்டு வந்துடுறேன், சரியாம்மா? சரிம்மா. நீ டேய், எங்கடா இருக்கீங்க? கோயில் பக்கத்துல தான்க்கா இருக்கோம். சூப்பர், உடனே கிளம்பி கோயிலுக்கு வாங்க. இங்க ஒரு உருப்படி சிக்கிருக்கு. எப்படிக்கா? ஏதாவது தேருமாக்கா? பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருக்கு. ம். அவ முன்னாடி நல்லவ மாதிரி நடிச்சு நம்ப வச்சுட்டேன். ம். அவளே என் கூட வரேன்னு ஒத்துக்கிட்டா. இந்த கடத்துற வேலைலாம் நமக்கு மிச்சம். ம். அப்படியே அழகா தூக்கிட்டு போய் பாம்பே பார்ட்டிட்ட வித்துட்டோம்னா இன்னும் நம்ம 6 மாசத்துக்கு தொழிலுக்கே வர வேண்டாம், உட்கார்ந்தே சாப்பிடலாம். சூப்பர்க்கா, நாங்க இப்பவே கிளம்பி வரோம்க்கா. சரி, கோயிலுக்கு வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் அவகிட்ட உங்களை என் அக்கா பசங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிக்கா, உடனே வரோம். ம். வண்டி எடு. ஏய் வாடா. சுத்தின இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம், ஆனா சித்திரம் மட்டும் கிடைக்கல. எங்க போனோனே தெரியல. ஏய், அந்த அண்ணங்கிட்ட விசாரிப்போம். அண்ணா. அண்ணா, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா? இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இங்க இருந்து போச்சு. சித்ரா இங்க வந்தாளா? அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு தானே? ஆமாண்ணா. இதோ இங்கதான் கண்ணை கசக்கிட்டு இருந்தது. என்னமா பிரச்சனைன்னு கேட்டேன், அதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. எந்த பக்கம் போனா? இந்த பக்கம் தான் போச்சு. ஏதாவது பிரச்சனையாமா? இல்லண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வழியா தான் போயிருக்கா.
அப்படின்னா அவ ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா. மழை வேற பெய்யுது. இது நம்ம சித்ராவோட கொலுசு மாதிரி இருக்கே. ஒருவேளை இந்த அம்மா மடியில படுத்திருக்கிறது சித்ராவா இருக்குமோ? ஏய், எவ்வளோ நேரம் டைம் ஆகுது? ஏய், இப்ப நீ வரியா இல்லையா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் சித்ரா வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. சித்ராவை காண நானே டென்ஷன்ல இருக்கேன். ஆனா நீ என்னடா அண்ணா அதை பத்தி எதுவுமே யோசிக்காம அங்க நின்று எதையோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. என்னமோ உனக்கு மட்டும் தான் சித்ரா காணாம போனதுல அக்கறை இருக்கிற மாதிரி பேசுற. அந்த அம்மா மடியில படுத்திருந்த பொண்ணு பாக்குறதுக்கு சித்ரா மாதிரியே இருந்தா. அதான் என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் ரெடியா ஒரு பதில கையிலேயே வச்சுக்க. இப்ப சித்ராவை தேட வேண்டிய இந்த நேரத்துல கோயிலுக்கு எதுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவோம்? பதிலா தேடிக்கிட்டு இருந்தோம்னா இந்நேரம் சித்ராவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கலாம். வீட்டுல கிளம்புனதுல இருந்து இப்ப வரைக்கும் இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி தேடிட்டோம். சித்ரா உன் கண்ணுல பட்டாளா? இல்லல்ல. ஆனா இது ஏன் நம்பிக்கை? இதுக்கப்புறம் சித்ரா கண்டிப்பா கண்ணுல மாட்டுவா, நீ பாரு.